ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட சேனல். நான் உங்கள் சுகுமார். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மினி சைஸில் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு யூனிக்கான டிசைன், ரொம்பவே ஸ்டைலான ஒரு டிசைன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் இன்னும் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது டான்ஸ் ஆடுறதும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட மாடல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல். ஸோ இதோட பிராண்ட் நேம் போல்ட் ஆடியோ அப்படின்றது தான் பிராண்ட் நேம். ஸோ இதுக்கு எதுக்கு கிறிஸ்டல் அப்படின்ற நேம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஷேப் தான் அதுக்கான ரீசன். ஸோ இதோட ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ ரொம்பவே ஒரு யூனிக்கான டிசைன் அப்படின்னு சொல்லலாம். பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரோப் மூலியமாக நீங்கள் காரில் எங்கேனாவது போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் இதை ஹேங் பண்ணிக்க முடியும். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ரோப். அண்ட் இது ரோப் இல்லாமல் நீங்கள் கீழே வைக்கிறீங்க அப்படின்னா ஹை பீட் சாங் கேட்டிங்க அப்படின்னா சின்னதாக ஒரு வைப்ரேஷன் இது டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சார்ஜ் வந்து 2.5 hours பண்ணிங்க அப்படின்னா ஒரு 4 to 5 hours நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பவர் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், ஈஸியாக ப்ளூடூத்தில் குயிக்காக வந்து கனெக்ட் ஆயிரும். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேரிங்லாம் நீங்கள் கண்டினியூவாக ஒரு தட்டியும் பண்ணணும் அப்படின்னு இல்லை, ஈஸியாக வந்து பேர் ஆகிடுது. அண்ட் ஃபைனலாக சாங் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னும் இந்த வீடியோவில் நம்ம ஃபைனலாக தெரிஞ்சுக்கலாம். பண்ணி பார்த்த வரைக்கும் இதில் உள்ள அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, லைட் வெயிட், போர்ட்டபிளாக இருக்குது, எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம். சின்னதாக ஒரு ரோப் இருக்கனால நீங்கள் எங்கன்னா தொங்க விடணும் அப்படின்னா கூட ஈஸியாக நீங்கள் ஹேங் பண்ணிக்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக ப்ளூடூத் கனெக்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் ப்ளூடூத் மட்டும் ஆன் பண்ணிங்க அப்படின்னா போதும். 2.5 hours சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 5 hours வந்து கண்டினியூவாக வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ பேட்டரியும் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இன்பில்ட் மைக் கொடுத்துருக்கனால நீங்கள் ஃபோன் பேசணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் டேரெக்டாக இதிலேயே காலை அட்டன் பண்ணி உங்களால் பேசிக்க முடியும். ஸோ பவர் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் காலை அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் ஷேப் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிறிஸ்டலில் வந்து அந்த டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்குது, இன்னுமே ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 5 watts சப் ஊப்பர் இருக்கனால ஸோ நீங்கள் சாங் கேட்குறதுக்கு ரொம்பவே பேஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுலேயும் ஒரு சின்ன ட்ராபேக் அப்படின்னு சொல்லும் போது, இந்த பேஸ் வந்து நீங்கள் அதிக சவுண்ட் வச்சு கேட்குறீங்க, பீட் வந்து சாங்கில் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்துட்டு கொஞ்சம் ஜம்ப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வைப்ரேஷன் மட்டும்தான் ஒரு சின்ன ப்ராப்ளம். ஸோ அதுவும் வந்து நீங்கள் ஹை பீட் சாங் கேட்கும்போது மட்டும் ஒரு 75% வந்துட்டு சாங்கை வந்துட்டு சவுண்டை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஸ்பெக் அண்ட் ப்ரைஸை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்பீக்கரை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1400 இந்த ரேஞ்சில் வருது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவே ஒரு சின்ன க்யூட்டான, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கக்கூடிய இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.